சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க போஸ் திருந்திட்டாண்டு இங்க காவியா இங்க போஸ பார்க்கறதுக்காக செங்கல் சூளைக்கு போகும்போது, அங்க செங்கல் சூளையில இங்க போஸும், அங்க வேலை செய்ற பொண்ணும் ஒண்ணா இருக்கத பார்த்த உடனே, இங்க காவியா அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆர்வமா காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்ல இருக்க எல்லாருமே பொங்கல நல்லபடியா கொண்டாடி முடிச்சிட்ட பிறகு, மறுநாள் காலையில இங்க போஸ் வந்துட்டு ஈஸ்வரிட்ட, சித்ராகிட்ட சொல்லிட்டு இங்க செங்கல் சூளைக்கு அங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் இங்க வீட்டுக்குள்ள இங்க காவியாவும் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த போஸ் வேற வந்துட்டு திருந்திட்டான்டு அப்பாவும் சொல்றாங்க, அம்மாவும் சொல்றாங்க. இவன் உண்மையாவே திருந்திருப்பானா? எனக்கு என்னமோ தப்பா படுது. இவன் இவ்ளோ சீக்கிரம் திருந்துற ஆளே கிடையாது. அப்படிங்கிற மாரிலாம் இங்க காவியா யோசிச்ச பிறகு, இங்க காவியா அங்க அப்பாவோட செங்கல் சூளை கிளம்பி போயிட்டு பார்த்தா தான், இந்த போஸ் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்? நல்லவனா இருக்கானா? இல்ல நல்லவன் மாரி வேஷம் போட்டுட்டு இருக்கானான்னு தெரியும். அதனால கிளம்பி நம்ம அங்க போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க காவியாவும் அங்க செங்கல் சூளை கிளம்பினான்ட்டு அங்க ரூம்ல இருந்து கிளம்பி வெளிய வராங்க. வெளிய வரும்போது தான் அங்க இருந்த ஈஸ்வரியும், சித்ராவும் வந்துட்டு இங்க காவியாவ பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "ஏம்மா காவியா எங்கம்மா போற? இவ்வளோ சீக்கிரமா காலையிலயே?" அப்படிங்கிற மாரிலாம். இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க காவியாட்ட கேட்கும்போது, அப்பதான் அங்க இருந்த காவியா வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல. அப்பா வந்துட்டு ஏதோ வேலை இருக்கு சொன்னாரு. அதான் செங்கல் சூளை வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி இங்க காவியா ஈஸ்வரிய பார்த்தோம், சித்ராவ பார்த்து சொல்ல, உடனே அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு, "அப்படியாம்மா, சரிம்மா. நீ வேணா போய் பாரு. போஸ் திருந்திட்டாம்மா. நீ வேணா அங்க போயிட்டு செங்கல் சூளையில பாரு. போஸ் எப்படி வேலை செய்றான்னு மட்டும். அவன் நீ சொன்ன மாரி திருந்தி இருந்துட்டாம்மா. அதனால நீ அவன பார்த்துட்டு, அவன மன்னிச்சுட்டு எப்படியாவது அவன் கூட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கைய பாரும்மா. என் பையன் போஸ வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு உன்ன விட்டு இப்படி பிரிஞ்சு இருக்குது எங்களுக்கும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. நீ வேணா போயிட்டு அங்க செங்கல் சூளையில பாரு. போஸ் எப்படி இருக்கான்ட்டு." அப்படிங்கிற மாரிலாம். இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு இங்க காவியாகிட்ட சொல்ல, அது காவியாவும் வந்துட்டு, "அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் போய் பார்த்துக்கிறேன். நான் அங்க தானே போறேன். அவன் என்ன வேலை பண்றான்ட்டு அங்க போய் பார்த்தா தான் தெரியும். அவன் உண்மையா அப்படி திருந்திருந்தான் அப்படின்னா, நீங்க சொல்ற மாரியே அவன் கூட நான் சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் காவியா சொல்லிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு அங்க அப்பாவோட செங்கல் சூளை கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் அங்க இருந்து ஈஸ்வரி வந்துட்டு இங்க சித்ரா கிட்ட ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. "பாத்தியா சித்ரா, போஸ் திருந்திட்டான். இப்ப காவியா வேற பார்த்துட்டா அப்படின்னா, உண்மையா வந்துட்டு போஸ வந்துட்டு காவியா ஏத்துப்பா. இது எப்படியாவது நடந்துடணும்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரியும் வந்துட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இங்க சித்ரா கிட்ட. அதுக்கப்புறம் இங்க காவியா ஒரு பக்கம் செங்கல் சூளைக்கு இங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க போஸ் வந்துட்டு அங்க செங்கல் சூளையில பணத்த குடுத்துட்டு அங்க ஒரு ஆள வாட்ச்மேனுக்கு போட்டு, அதுக்கப்புறம் இங்க போஸ் வந்துட்டு அங்க செங்கல் சூளையில சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க போஸ் வந்துட்டு எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அந்த நேரம் தான் வந்துட்டு அங்க செங்கல் சூளையில வேலை செய்ற மயிலு அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு அந்த பக்கமா செங்கல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே இங்க போஸ் வந்துட்டு அந்த மயிலு அப்படிங்கிற பொண்ண பார்த்த உடனே, "மயிலு" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறான். உடனே அங்க அந்த பொண்ணும் வந்துட்டு, "சொல்லுங்க சின்னையா, என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, "இங்க வா மயிலு, உன்ன தான் எதிர்பார்த்திருந்தேன். எங்க காலையில இருந்து ஆள காணோம். எங்க இருந்த?" அப்படிங்கிற மாரி இங்க போஸும் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இருக்க. அப்பதான் அந்த பொண்ணு வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல ஐயா, பெரிய ஐயா பக்கத்து குடோன்ல சுத்தம் பண்ற வேலை இருக்கு சொல்லிட்டு, அங்க போயிட்டு பார்க்க சொல்லிட்டாரு. அதான் அங்க முடிச்சுட்டு இப்பதான் சோலைக்கு வந்தேன்." அப்படிங்கிற மாரிலாம். அங்க வேலை செய்ற அந்த மயிலு அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு இங்க போஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இங்க போஸும் வந்துட்டு இங்க மயில பார்த்துட்டு, "சரி மயிலு, அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் பேசலாமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க போஸ் வந்துட்டு கேட்க, அப்பதான் அங்க இருந்த மயிலும் வந்துட்டு, "சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? நீங்க தான் என்கிட்ட பேசுறதே பெரிய விஷயம் ஐயா. அதுவும் நீங்க ஐயாவோட மருமக வேற. சொல்லுங்க ஐயா, என்ன சொல்லணும்?" அப்படிங்கிற மாரி அந்த மயிலு அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு இங்க போஸ பார்த்து கேட்க, அப்பதான் அங்க இருந்த போஸ் வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல மயிலு. எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு 3 நாள் முன்னாடி உன்ன பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன். உன் நெனப்பாவே இருக்கு. உன்கிட்ட பேசணும், உன்ன பார்க்கணும்னே தோணிட்டு இருக்கு. அதான் உன்ன பார்த்துட்டு என் மனசுல என்ன இருக்குன்னு கடைசியா உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் சொல்லணும்னு பார்க்குறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க போஸ் சொல்ல, உடனே அங்க இருந்த மயிலும் வந்துட்டு, "என்னய்யா, என்ன சொல்ல போறீங்க? என்ன உங்க மனசுல இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் அங்க இருந்த போஸ் வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல மயிலு. என் கண்ல தூசி விழுந்ததுக்கே நீ அன்னைக்கு என் மேல அவ்ளோ அக்கறையா இருந்த. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன் மேல ரொம்ப மரியாதையும், அது மட்டும் இல்லாம உன் கூடவே எப்பயுமே வாழ்க்கையில இருக்கணும்னு தோணுச்சு. இந்த மாரி ஒரு பொண்ணு தான் வந்துட்டு நம்மள நல்லபடியா பார்த்துப்பான்னு தோணுச்சு. அதான் வந்துட்டு உன்கிட்ட மனசு விட்டு பேசுறேன். எனக்கு உன்ன புடிச்சிருக்கு மயிலு. நீ வேணா வந்துட்டு என் கூட இருந்துறியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க போஸ் வந்துட்டு இங்க அந்த மயிலு அப்படிங்கிற பொண்ண பார்த்து கேட்க, உடனே அங்க இருந்த மயிலுன்ற பொண்ணும் அதிர்ச்சியில, "ஐயா, என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஐயாவோட பொண்ண தான் நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இப்படி இருக்கும்போது என்ன புடிச்சிருக்கு சொல்றீங்க? உங்க கூட இருக்கணும்னு சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி ஐயா? அவங்களா இருக்கும்போது எப்படி நடக்கும்?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் அங்க இருந்த போஸும் வந்துட்டு, "நீ அத பத்திலாம் கவலைப்படாத மயிலு. என் பொண்டாட்டிய வீட்ல பேருக்குன்னு காவியான்னு ஒருத்தி இருக்காளே, அவ இதுவரைக்கும் கல்யாணம் ஆகி என்ன கிட்ட கூட சேர்க்கல. என்ன அன்பா கூட 4 வார்த்தை பேசுனது இதுவரைக்கும். இதுவரைக்குமே என்ன பார்த்தாலே கோவப்பட்டு என்ன ஏதாவது விஷயத்துல பழி வாங்கணும்னே துடிச்சிட்டு இருக்கா. அதனால தான் வந்துட்டு என்ன வேலைக்கு இங்க அனுப்பி வச்சிருக்கா. நீ எதுனா பார்க்குற நான் இந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. அதுவும் எங்க வீட்ல நான் எப்படி இருந்த பையன்,
இந்த காவியா இவள கல்யாணம் பண்ணிட்ட பிறகு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு. இவள கல்யாணம் பண்ணது எனக்கு திருப்தியே இல்ல. இவள எனக்கு பிடிக்கவும் இல்ல. அதனால எனக்கு காவியா வேணாம் மயிலு. நீ வேணா என் கூட இருந்துரு. நான் உன்ன பார்த்துக்கிறேன். நல்லபடியா பார்த்துப்பேன். அக்கறையா அப்படிங்கிற மாரிலாம் இங்க போஸும் வந்துட்டு ஒரு மாரி மயில மயக்கிற மாரியே பேசுற. உடனே அங்க இருந்த மயிலும் வந்துட்டு போஸ பார்த்துட்டு, "சின்னையா நீங்க சொல்றதுலாம் எனக்கு புரியுது. எனக்கும் வந்துட்டு உங்கள பார்த்தப்பவே புடிச்சது. அதான் வந்துட்டு உங்ககிட்ட பேசணும்னு நெறைய வாட்டி நானும் முயற்சி பண்ணியிருக்கேன். அன்னைக்கு தான் வந்துட்டு எதார்த்தமா உங்க கண்ல தூசி விழுந்தப்போ உங்ககிட்ட பேசலாம்னு தோணுச்சு. அதான் பேசினேன். எனக்கும் வந்துட்டு உங்கள பிடிக்கும் சின்னையா. இருந்தாலும் வந்துட்டு ஐயா என்ன நினைப்பாங்க? அதுவும் ஐயாவோட பொண்ண தான் நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இப்படி இருக்கும்போது நான் உங்க கூட இருந்தேன் அப்படின்னா, அது ஐயாவுக்கு பெரிய கெட்ட பேர் இல்லையா? எனக்கு பயமா இருக்கு சின்னையா." அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி பயத்துல பதட்டத்தோடயே வந்துட்டு, இங்க மயிலு அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு போஸ் கிட்ட பேச, உடனே அங்க இருந்த போஸும் வந்துட்டு, "இங்க பாரு மயிலு, நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணுமே இல்ல. நீ வந்துட்டு அவர பாத்துட்டு எதுவும் பயப்படாத. நான் இருக்கேன்ல. இப்போதைக்கு வந்துட்டு யாருக்கும் எதுவும் தெரிய வேணாம். கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறம் நான் கூட உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க போஸ் ஏதேதோ பேசி அந்த மயிலு அப்படிங்கிற பொண்ணையும் வலையில விழ வச்சுறான். அதுக்கப்புறம் இங்க மயிலும் வந்துட்டு போஸ் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் சம்மதம் சொல்லிட்ட பிறகு இங்க போஸுக்கு சந்தோஷமாயிடுது. எப்படியோ ஈஸியா வந்துட்டு இவள வலையில விழ வச்சுட்டோமே! இவ்வளோ ஈஸியா நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லையே! சும்மா வேலைக்கு வந்துட்டு உட்காந்துட்டு போறதுக்கு இப்படி ஒரு பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்காளே! அப்படிங்கிற மாரி இங்க போஸ் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்க. அதுக்கப்புறம் இங்க போஸே வந்துட்டு இங்க மயிலுகிட்ட, "சரி மயிலு, அப்புறம் என்ன நீயே சம்மதம் சொல்லிட்ட. உன் கைய நான் புடிச்சுக்கலாமா?" அப்படிங்கிற மாரி இங்க போஸ் கேட்க, உடனே அந்த மயிலும் வந்துட்டு வெட்கப்பட்டு, "போங்க சின்னையா, என்ன இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே இங்க போஸும் வந்துட்டு மயிலோட கைய புடிச்சுக்கிறான். மயிலோட கைய புடிச்சுட்டு இங்க போஸ் வந்துட்டு மயில பார்த்து பேசிட்டு இருக்கான். "சரி மயிலு, இங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ வா நம்ம அப்படியே போய் உட்காந்து பேசுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பக்கத்துல இருக்க அந்த காலி குடோனுக்கு இங்க போஸ் வந்துட்டு அந்த மயில வந்து கூட்டிட்டு போயிடுறான். கூட்டிட்டு போயிட்ட பிறகு இங்க போஸும், மயிலும் வந்துட்டு அந்த குடோனுக்குள்ள கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க காவியாவும் வந்துட்டு இங்க செங்கல் சூளைக்கு வந்துர்றாங்க. இங்க காவியா நேரா செங்கல் சூளைக்கு வந்துட்ட பிறகு, இங்க காவியாவோட கார பாத்துட்ட பிறகு, இங்க காவியாவோட அப்பாவும் வந்துட்டு எழுந்து நின்று, "என்ன காவியா வந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, காவியாவோட அப்பாவும் காவியாவ பார்த்தோனே இங்க காவியாவோட கார் கிட்ட போறாங்க. அப்பதான் அங்க காவியாவும் கார்ல இருந்து கீழ இறங்கி வராங்க. உடனே அங்க இருந்த காவியாவோட அப்பாவும் வந்துட்டு, "என்னம்மா காவியா, என்ன திடீர்னு வந்திருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்லப்பா. நீ யாரோ ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்க. போஸ் திருந்திட்டான். நல்லா வேலை செய்றான். ஏதோ ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு, அதான் அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு தான் இங்க வந்தேன்." அப்படிங்கிற மாரி, இங்க காவியாவோட அப்பாகிட்ட சொல்ல, உடனே அங்க இருந்த காவியா அப்பாவும் வந்துட்டு, "ஆமாம்மா, நான் சொல்லும்போதும் நம்பலல்ல. மாப்பிள உண்மையாவே திணிக்கிறாரும்மா. நீ வேணா போயிட்டு உன் கண்பாட வந்துட்டு அவர் எப்படி உழைச்சு வேலை செய்றாரு மட்டும் பாரு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க காவியாவோட அப்பா காவியாகிட்ட சொல்ல, உடனே அங்க இருக்க காவியா வந்துட்டு, "அது சரிப்பா, எங்க இருக்காரு போஸ் இப்போ?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இங்க காவியாவோட அப்பாவும், "நம்ம 2வது குடோன் பக்கத்துல இருக்க செங்கல் சூளையில தாம்மா இருப்பாரு. அங்க தான் வேலை செய்றாரு. நீ போய் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவியாவோட அப்பாவும் இங்க காவியாவ அங்க அனுப்பி வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க காவியாவும் நேரா அந்த 2வது குடோனுக்கு பக்கத்துல இருக்க செங்கல் சூளைக்கு இங்க போஸ பார்க்க தான் போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க போகும்போது, இங்க காவியா கண்ல இங்க போஸ் எங்கயுமே தென்படல. உடனே அங்க இருந்த காவியா வந்துட்டு இங்க பக்கத்துல வேலை செய்ற ஆளுகிட்ட கேட்கறாங்க, "போஸ் எங்க இருக்காரு? இங்க தானே அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஆளே காணோம், எங்க இருக்காரு?" அப்படிங்கிற மாரி அங்க வேலை செஞ்சிருந்த ஒருத்தவங்க கிட்ட இங்க காவியா வந்துட்டு கேட்க, அப்பதான் அங்க இருந்தவங்களும் வந்துட்டு, "காலையில இருந்து இங்க தாம்மா இருந்தாரு. அந்த பொண்ணு மயிலு கிட்ட கூட கொஞ்ச நேரம் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஆள காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல." அப்படிங்கிற மாரி அங்க வேலை செஞ்சிருந்த அந்த ஒரு அக்காவும் வந்துட்டு இங்க காவியாட்ட சொல்லிர்றாங்க. உடனே அங்க இருந்த காவியா வந்துட்டு, "மயிலா? அது யாரு?" கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்லம்மா. இங்க வேலை செய்ற பொண்ணு தான் மயிலு. அவகிட்ட தான் வந்துட்டு போஸ் தம்பி பேசியிருந்தாரு." காவியா கிட்ட அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த அக்காவும் சொல்லிட்டு இருக்க, உடனே இங்க காவியாக்கும் ரொம்பவே சந்தேகமாகுது. அது யாரு மயிலு புதுசா யார்ட்ட பேசிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே! அப்படிங்கிற மாரி யோசனையோடயே இங்க காவியா வந்துட்டு இங்க போஸ தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க போஸ தேடிட்டு இருக்கும்போது, அந்த காலி குடோன் வழியாவும் இந்த காவியா போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தான், அங்க இருந்த டேபிள்ல வந்துட்டு இங்க போஸும், அங்க மயிலு அப்படிங்கிற பொண்ணும் வந்துட்டு உட்காந்து கொஞ்சி பேசிட்டு இருக்கிறத, இங்க காவியா கண்ணால பாத்துர்றாங்க. காவியா கண்ணால பாத்துட்ட பிறகு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு கோவத்துல போஸு அப்படிங்கிற மாரி கத்துறாங்க. போஸு அப்படிங்கிற மாரி கத்திட்டு, இங்க காவியாவும் வேகமா போயிட்டு, இங்க போஸோட சட்டைய புடிச்சு கன்னத்துல 4 அர அறையுறாங்க. கன்னத்திலே அடிச்சுட்டு, இங்க போஸ் கிட்ட, "என்ன வேலைடா நீ பண்ணிட்டு இருக்க? உன்ன இங்க வேலை செய்ய அனுப்பி திருந்தி வருவேன்னு நெனச்சா, இங்க வந்துட்டு வந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருக்க. நீ திருந்திட்ட, உழைச்சு சம்பாரிக்கிறேன்னு அப்பா கூட சொன்னாரு. அதனால நீ என்னதான் பண்றன்னு பார்க்குறேன்ட்டு வந்தா, நீ அதே தான் திருப்பி பண்ணிட்டு இருக்கியா? இப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கியா? என்னடா இதெல்லாம்?" அப்படிங்கிற மாரி இங்க காவியா கன்னத்துல திரும்ப அடிக்கிறாங்க போஸ் கன்னத்துல. உடனே அங்கருந்து போஸும் வந்துட்டு காவியாவ பார்த்த அதிர்ச்சியில என்ன சொல்றது, என்ன பண்றது தெரியாம, அங்க இருந்த மயிலு மேல வந்துட்டு இங்க போஸ் பழிய போட்டுறான். "காவியா, நீ நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த பொண்ணு தான் வந்துட்டு ஏதேதோ பேசி மயக்கி என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க போஸும் வந்துட்டு அங்க பக்கத்துல இருந்த மயிலு மேல பழிய போட, உடனே அங்க இருந்த மயிலும் வந்துட்டு பயத்துல பதட்டமாயி, "என்ன இவரு சின்னையா இப்படிலாம் பேசுறாரு?" சொல்லிட்டு, உடனே அங்க இருந்த மயிலும் வந்துட்டு காவியாவ பார்த்துட்டு,
"அம்மா எனக்கு எதுவும் தெரியாதும்மா. இவரு தான் வந்துட்டு என்ன புடிச்சிருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அதனால தான் இவர நம்பி இங்க தனியா வந்தேன். என்கிட்டயும் இவரு தப்பா கூட நடந்துக்கிட்டாரும்மா. திடீர்னு இப்ப எல்லா பழியும் என் மேல போறாரும்மா. இவர புடிச்சிருக்குன்னு தான் இவரு கூட பேசிட்டு இங்க இருந்தேன். நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாரி இவரு பேசுறாரு. "என்ன சின்னையா இதெல்லாம்? நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? என்ன புடிச்சிருக்கு நீங்க தானே சொன்னீங்க" அப்படிங்கிற மாரிலாம் இங்க மயிலும் வந்துட்டு காவியாட்ட சொல்லிட்ட பிறகு இங்க போஸ பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்க இருந்த காவியா வந்துட்டு, "ஏன்டா டேய் போஸு உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? அப்பாவி அந்த பொண்ணு மேல பழி போடுறியாடா? உன்ன சும்மா விடமாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க காவியா இங்க போஸோட சட்டைய புடிச்சு தர தரன்னு இங்க காவியாவோட அப்பா கிட்ட இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க போஸோட சட்டைய புடிச்சு இங்க காவியா இழுத்துட்டு வந்துட்டு பார்த்தோனே, அங்க வேலை செய்ற ஆட்கள் அது மட்டும் இல்லாம, அங்க மயிலு அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு கூடவே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு, இங்க காவியா இங்க போஸ 2 அடி அடிச்சுட்டு, சட்டைய புடிச்சு இங்க காவியா அங்க காவியாவோட அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயம் சொல்லிர்றாங்க. உடனே அங்க இருந்த காவியோட அப்பாவும் வந்துட்டு போஸ புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த காவியோட அப்பா வந்துட்டு, "ஏம்மா காவியா நீ கார் எடும்மா. இவன திருந்திருவான்னு சொல்லிட்டு இங்க வேலைக்கு வச்சா, இவன் இங்கேயும் வந்துட்டு இங்க ஒரு பொண்ணு வாழ்க்கைய வந்து கெடுத்துட்டு இருக்கான் பாத்தியாம்மா? இவன மாரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாதும்மா. நீ கார் எடு. இவன கூட்டிட்டு அப்படியே ராஜாங்க ஐயா வீட்டுக்கு போவோம். இதுக்கு மேலயும் வந்துட்டு நீ இவன் கூட சேர்ந்து வாழ வேணாம்மா. இவன ஒரு வழி பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவியோட அப்பாவும் வந்துட்டு இங்க போஸ புடிச்சு இழுத்துட்டு அங்க கார்ல உட்கார வச்சு, காவியாவும் கூடவே அந்த வேலை செய்ற மயிலு அப்படிங்கிற பொண்ணையும் கூட்டிட்டு இங்க ராஜாங்கத்த பாக்கறதுக்காக இங்க ராஜாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க.